பீஷ்மர் அம்பு படுக்கையில இருக்கிறப்ப வியாசர் வந்து பாக்குறார். பகவானே, உத்தராயணம் வந்தும் என் உயிர் ஏன் பிரியல அப்படின்னு கதர்றார். மனம் மொழி மெய்யால் நீ எந்த தீமையும் செய்யல, ஆனா தீமை நடக்கிறப்ப தடுக்காம விட்டுட்டியே பீஷ்மா அப்படின்ன உடனே, பாஞ்சாலிக்கு நடந்த அந்த கொடுமை இந்த அம்பு படுக்கையை விட என்னோட மனசை ரொம்ப கூர்மையா கிழிக்கிறது அப்படிங்கிறார். கிருஷ்ணா, மாதவா, கோவிந்தா நம்மளுடைய கதறல கேளாத இரு செவிகள், கவனிக்காத இரு கண்கள், தட்டி கேட்காத வாயும், உதவாத இரு கரங்கள், தோல் வலிமை இருந்தும் நீ போய் மோதலியே பீஷ்மா, இரு கால்களும் இருக்கையிலிருந்து எழுந்திருக்கலையே நீ, இது எல்லாமே இந்த பாவத்துக்கு கூலி கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு ஒண்ணு அழறார் பீஷ்மர். அக்னி கூட போறாது, நீங்க உங்களோட சக்தியை வச்சுட்டு சூரியனை பிழிஞ்சுண்டு வாங்கோ, அதோட சாரத்தை பிழிஞ்சுன்னு வாங்கோ அப்படின்ன உடனே, அதனாலதான் நான் இருக்கையிலைய கொண்டு வந்திருக்கேன். அர்கபத்திரம்க்கு சூரியனோட 7 கதிர்களும் ஊடுருவறதுக்கான திறன் உண்டு. இதை உன் உடம்பு மேல வைக்கிறேன்னு வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் பீஷ்மர் சாந்தமாறார். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம இருக்கை இலைய வச்சு பாவங்கள் எல்லாம் போகணும்னு ஸ்நானம் பண்ற வழக்கம் உண்டு. சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு சூரியனுடைய 7 குதிரை கொடி அந்த ரதம் வடக்கு நோக்கி பூமிய நெருங்கி நகர ஆரம்பிக்கிற நாள் இன்னைக்கு சூரிய ஜெயந்தி, சூரியனுடைய பிறந்த நாளா நம்ம ரதசப்தமி அப்படின்னு கொண்டாடுறோம். छाया देवी समेतने श्रीराम सहायने माया प्रपंच विनोदने दीयने आदित्यने नारायण मरुबडियोने नान्मरे नायकने नागाभरणने नित्य प्रकाशने भास्करने कार्यकारण स्वरूपने सूर्य देवने शरणं शरणं